తమిళనాడు ప్రభుత్వంపై బీజేపీ మహిళా నాయకురాలు ఖుష్బూ సుందర్ తీవ్ర స్థాయిలో విరుచుకుపడ్డారు. రాష్ట్రంలో అప్పుల ఊబిలో కూరుకుపోయిన రైతులకు పరిహారం ఇవ్వలేదని, కానీ అక్రమ మద్యం సేవించి లేదా నటుడిని చూడడానికి వెళ్లి చనిపోతే 10 నుంచి 40 లక్షలు చెల్లిస్తున్నారని విమర్శించారు. డిఎంకే పాలనలో తమిళనాడు అన్ని విధాలా నష్టపోయిందని ఆరోపించారు. தமிழகத்துல இன்னைக்கு விவசாயிகளுடைய கஷ்டங்கள் பார்க்கும்போது வயிறு எரியுது. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க கஷ்டத்துல இறங்கி ஒரு விவசாயம் பண்ணும்போது கடன் திருப்பி கொடுக்க முடியாம நீங்க செத்தீங்கன்னா, விஷம் குடிச்சு செத்தீங்கன்னா உங்களுக்கு 5 பைசா கூட வராது. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு நீங்க செத்தீங்கன்னா 10 லட்சம் வரும். இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும்போது நீங்க வங்கியில வாங்கின கடன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு ஒரு 10 பைசா வராது. ஆனா ஒரு நடிகன் பார்க்கும்போது அப்போ நீங்க இறந்து போனீங்கன்னா 40 லட்சம் வரும். இந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழகத்துல வாழ்ற ஒவ்வொரு விவசாயிங்க இருக்காங்க. நம்ம நாட்டுடைய விவசாயிங்க இன்னைக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சும்மா நீங்க இருக்கீங்க, அதனாலதான் நாங்க இருக்கோம். ஒரு திமுக சார்பா நான் எல்லா விவசாயிகளுக்கு நான் ஒரு நண்பராகவே இருக்கேன். அவங்களுக்காக எல்லா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க வருஷம் பொங்கல் வரும்போது ஆந்திர பிரதேசத்துல நீங்க கரும்பு கொண்டு இறக்குறீங்க, நம்ம விவசாயிகளுக்கு என்னங்க ஹெல்ப் பண்றீங்க? பொங்கல் வந்தா எலெக்ஷன் வருது, அதனால நீங்க அவங்களுக்கு பரிசு கொடுக்குறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 5 வருடமாக நீங்க விவசாயிகளுக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க?